ஏறக்குறைய 3 மணிலிருந்து மழை. இது போல வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு ரிலாக்ஸா நீங்க வந்து எனக்கு சந்தோஷம். வர நல்ல டிராபிக்ல சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. கெஸ்ட் எல்லாம் திருச்சி அந்த சுந்தரராஜ சாலை இருந்தாலும் ஆளுநர் சுரேஷ் அவர்கள் சென்னையிலிருந்து நமக்காக வருகை கொண்டிருக்கிற பிடிபி சீனிவாசன் அவர்கள் இங்கே வருகை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி வெளியில் எல்லாரும் உட்காந்துங்க. பிளீஸ் நம்ம சங்கத்தை சார்ந்த கிட்ட எல்லாமே ஹெல்ப் பண்ணி உள்ள தோழர் நண்பர் காமாட்சி பாபு அவர்கள் நாளைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக அருமையாக செயலாற்ற இருக்கின்றேன். எங்களோடு சங்கத்தில் இணைந்தவரால் நாங்கள் சிறந்த முறையில் செயலாற்றுகிறேன். இப்போது தலைவராக பொறுப்பேற்கின்ற தம்பி சுரேந்தர் ராஜ்குமார் அவர்களை நடித்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து அவர் கேட்டபோது மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய நண்பர் கோபிநாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினராக இந்த மாவட்டத்தினுடைய இந்த சிறந்த ஆளுநராக பணி செய்வதற்கு அருமையான நபர் அவர்களை கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் சரியான முறையில் முன்னேறுவதற்காக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற என் பாசமிக்க குடும்ப நண்பர் சுரேஷ் அவர்கள் மேடத்தில் அதை தொடர்ந்து எனக்கு மிக நெருக்கமாக மறந்தாமல் திரும்பியூர் இருக்கின்ற போது இந்த மாவட்டம் சென்னை முழுக்க இருக்கின்ற போது இங்கே அவர்கள் தெரியாத ஒரு உறுப்பினர் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அருமையான நண்பர் வாழ்வதற்கு அவர் பற்றி மேலும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் கைகட்டளோடு பிடிபி சீனிவாசன் அவர்களை வேலைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். இதை தொடர்ந்து இங்கே திட்டப்பாடாக ஆளுநர் நம்முடைய சுரேந்திரனுடைய தாய் மாமன் என்று சொல்லலாம். நம்முடைய வளர்ந்து மாணவனுடைய சிஷருடைய மைத்துனராக இங்கே பணியிருக்கின்ற காரணத்தில் மட்டுமல்லாமல் என்னோடு பல காலமாக நட்பு ரீதியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி விஜயேந்திரன் அவர்களை நாளைக்கு வருமாறு உங்கள் கைகட்டளோடு வரவேற்கிறேன். அதைத் தொடர்ந்து நமது சங்கத்தினுடைய இளைஞர் அவர்களை வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை தொடர்ந்து எங்களுடைய இளைஞர் செக்ரட்டரியாக இருந்து கொண்டிருக்கின்றேன் பாசமாக நண்பர் உற்ற நண்பர் வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் வர இருக்கின்ற வருவார்கள். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காங்க. வரவங்க உட்காங்க. நன்றி. இந்த மாவட்டத்தில் நீ நடத்த வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இருக்கின்ற அறிஞர்கள் என் பாசமிக்க நண்பர் அவர்களை இங்கே வேலைக்கு வருமாறு உங்கள் கைகட்டளோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் வர இருக்கின்ற இன்னும் 2 நண்பர்கள் வர வேண்டும். சீனவர்கள் இருவரும் இந்த டிராபிக் மாட்டிருக்காங்க. நீங்க எப்படி லோகத்துல எல்லாரும் மாட்டிட்டு உள்ள இருந்து வரணும். இன்னைக்கு வந்தது இவ்வளவு பேர் வந்ததே ரொம்ப சந்தோஷம். இன்னும் மழை காரணமாக டிராபிக் காரணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வருவார்கள். அதை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியை போக்குவரத்தை மிக்க மகிழ்ச்சியோடு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே முதலில்
புத்துகளுக்கு ஏற்றம் நிகழ்ச்சி இங்கே அனைவரும் இங்கே சுயேட்சர்களுடைய தோல்வியாக மேகத்தோடுமாறு கேட்டுக் கொள்கிறேன். அதை தொடர்ந்து அவருடைய தாரகங்களை மேகத்தோடுமாறு கேட்டுக் கொள்கிறேன். அதேபோல நம்முடைய ரகுடைய தொழுகையார் அவர்களை மேகத்தோடுமாறு கேட்டுக் கொள்கிறேன். பலத்த கைத்தட்டலோடு இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களுக்கு வந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதை தொடர்ந்து இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து தலைவர் அவர்களுக்கு பாராட்டு அமைக்கும்போது நம்முடைய அதை தொடர்ந்து நம்முடைய சுரேஷ் அவர்களுக்கு சிறந்த செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற செயலாளர் அவர்கள் காலகட்டம் எடுப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய தலைவர் நண்பர் ஜோசப் கணிதர்கள் அனைவரையும் வரவேற்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். Suresh, our district governor, and Rotarian Mr. R. Srinivasan, past district, Thane district, and Rotarian S. Uttaraj, district conference chairman, and Rotarian P. Bharat Kumar, chairman, Block 5, and Mr. V. R. Zahur, both parties. Also, I would like to welcome all district officials, past presidents, present presidents, secretaries, directors, and families of everyone. Thank you for coming. It's a great privilege and honor having served as president for the past 1 year. I would like to express my sincere
thanks and gratitude to Rotarian and Rajan, immediate past governor, for his exceptional guidance and leadership throughout this year. Also, I would like to thank our ladies, Yan Kumaran and Mr. Dharani Vasan, and all of the team mentors. Thank you for all for the whole year guiding us in beautiful way. More than all, I extend my sincere thank you to our district mentor, our club service director, Dr. G. Mohan. His commitment and dedication towards Rotary is extraordinary. Without him, no growth, no nothing, no progress in our club. So he's a club director. He's like a one-man army. Without him, there's nothing in our club. So it's a great pleasure and great pleasure having Dr. Mohan from G.K. Mohan in our club as a director. Also, I would like to tell a few words of past year achievements. In past 1 year, we received and achieved more than 15 to 18 awards, including Club Excellence Award, Club Supreme Star Awards. All those awards displayed in front of this dais. Also, you can say in our achievements, more than 45 projects we have done for the past 1 year. And mostly we concentrated in community development in rural areas. For that also we received few awards. So, we focus on the rural areas in community developments. Also, in goal setting, in the past year, in goal setting, we achieved 24 out of 46, so more than 90%. That is also our big achievement. Also, increase in membership 7% in past year. So all these achievements, all these happening, all happen due to cooperation of our members, our team members, office bearers, and district officials. At last, I would like to congratulate and wish our district government, district officials, group presidents, secretaries, treasurers, etc. Special thanks to our President Surendra Rajkumar to run this year under the leadership of government. Once again, I thank and welcome you all. Thank you all. உண்மையிலே இந்த சங்கத்துல சேர்ந்தது ஏதாவது ஒரு பணி செய்யும். தலைவராக ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் அவர்கள் ஸ்டார்ட் பண்றாரு. நம்முடைய துறை தலைவர்களும் அதே போல அவரோட உறுதுணையாக இருந்து செயல்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, இவ்வளவு அவார்ட்ஸ் நமக்கு சிறந்த முறையிலே வந்து கொடுத்தாங்கன்னா அவரோட டீம் செக்ரட்டரி பொருளாளர் இருக்கிற இந்த பாஸ் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அது மட்டும் நம்புறீங்க. அதை விட வெளியிட்டு பார்த்தீங்கன்னா குமரன் அவரோட தொடர்ந்து இவருக்காக தலைவருடைய சங்கம் அவரை சார்ந்த சங்கம் எல்லாருமே சகிச்சுங்கிற அளவுக்கு உரிமை வாங்கி கொடுத்துருக்காரு. அதுதான் உங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயம். அப்படி செயலாற்றி மிக அருமையாக அமர்ந்திருக்கிறார் நம்முடைய கண்ணகி அவர்கள். ஜோசப் கண்ணகி அவர்களுக்கு ஒரு பலத்த தகவலை கொடுத்தால்தான் அவருடைய மனதுக்கு சந்தோஷம் நிகழ்ச்சியாக நான் தருகிறேன். அதை தொடர்ந்து மிக அழகாக செயல் இயக்குநராக வேண்டிய செயலாளர் என் அருமை நண்பர் முரளிக்குமார் அவர்களை அழைத்து
செயலர் அறிக்கை என்பது இப்பதான் கவர்னர் செய்ய பண்ணாரு. இருந்தாலும் டாக்டர் சுவிதா அவர் உங்களுக்கு தகவலை வேலூர் திரைக்கிறோம் சங்கத்தினுடைய பதவியேற்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்கும் போற்றுதலுக்குரிய புதிய கவர்னர், நம்மை எல்லாம் இந்த ஆண்டு சிறப்பாக வழிநடத்தக்கூடிய கவர்னர் சகோதரர் வி சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் வருகை புரிந்திருக்கக்கூடிய பிடிஜிஆர் சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள், முன்னாள் பொருளாளர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் வருகை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் எங்களுடைய சங்கத்தை இந்த நிலைக்கு ஆண்டுக்காண்டு எங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லுகின்ற எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் டி கே மோகன் அவருடைய ஆலோசனைப்படியும் அவருடைய வழிகாட்டுபடியும் நாங்கள் கடந்த இந்த சங்கத்தை சீரும் சிறப்பாக நடத்தியதற்கு சாட்சியாக இங்கே அவர்களெல்லாம் பெற்றிருக்கின்றோம். இதற்கு முன்னே அண்ணன் செல்லையிலிருந்து வருகை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் அவர்கள் கோயில் குப்பத்திலே நான் தலைவராக பதவியேற்கின்ற பொழுது அங்கே பணியாற்றுகின்ற வாய்ப்பு, அதனுடைய வழிமுறைகள், அதற்கு பின்னாலே கண்டறியவர்கள் பணியாற்றுகின்ற போதும் இப்பொழுது பதவியேற்கின்ற தம்பி சுரேந்திரன் அவர்களுக்கும் நல்ல வழிகாட்டுதலுடைய இந்த சங்கம் முதல் சங்கம் முதன்மையாக நாம் விளங்க வேண்டும். இந்த சங்கம் தான் ஆரம்பத்தில் பழைய சங்கமாக இருந்து இன்று நாம் முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் வழிபாட்டி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் டி கே மோகன் அவர்களுக்கும் மற்றும் நாங்கள் எப்படி இந்த சங்கத்தை இதுவரைக்கும் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்றோமோ அதே போல ஒரு காலங்களில் தப்பி பதவியேற்ற சுரேந்திரன் அவர்களுக்கு ஒற்றுமையாக நாங்கள் எல்லாம் கூட இருந்து இந்த சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்த நாங்கள் எல்லாம் உறுதியேற்கிறோம். நன்றி, வணக்கம். மிக முக்கியமாக செயலர் அறிக்கை அறிக்கைகள்னா 4 பக்கம் இவ்வளவு அவார்டு இருக்கின்ற சாதாரண விஷயம் இருந்தாலும் கவர்மெண்ட் இப்பதான் நடந்து முடிஞ்சது. அது உண்மையான ஒரு அறிக்கையை ஒரு வாசித்த காரணத்தினால் ரொம்ப சாதாரண சொல்லிட்டா எல்லா விஷயங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் அவருக்கு மிகத்த ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வது இது அடுத்த கட்டமாக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மிகவும் விரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்ற புதிய தலைவருடைய ஏற்படுத்தி நடப்பதற்கு முன்னாலே தலைவர் பற்றி கண்டிப்பாக உறுதியாக வேண்டும். தலைவர் அவர்கள் மிக குறைந்த ராஜகுமார் அவர்கள் மிக சிறந்த முறையிலே செயலாற்றக்கூடிய ஆளுமை நண்பர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருமே ரொம்ப மகிழ்ச்சியா ஒரே ஒரு கூட்டம் கூட இது வரைக்கும் இருக்கிறார். அவ்வளவு அழகா எங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நான் உடனே தலைவர் ஆகும்போது முதல்ல இன்சிடென்ட் எதிர்த்து மலேசியாக்கெல்லாம் நம்முடைய சங்கத்தை சார்ந்த அறிஞர் இங்கே தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற காரணத்தினால் மலேசியாக்கள் கூட நம்ம ஆளுநர் அவர்கள் அனைவரையும் மலேசியா ஆட்சி சென்றார்கள். அது மிகப்பெரிய விஷயம். மலேசியா போகுது. அதுவே அவர் வெளிப்போட போய் பெங்களூர்ல கலந்துருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனால் திடீரென்று பெங்களூர் அவர்களுடைய மகனுக்காக அந்த செல்லவிட ஒரு கால கட்டாயம் ஏற்பட்டது என்று தகவல் சொன்னார்கள். பரவாயில்ல, ஒரு குடும்ப நிகழ்ச்சி தலைவராக இருந்தீங்க, அவ்வளவு போய் வந்தீங்க. ஆனா இந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் போது முதலிலே ஒருத்தருக்கு போன் பண்ணு. நம்ம தங்கத்துல இன்னும் 17 கோபுரம் கொடுத்திருக்காரு.
நிறைய உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, சுவேஷ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சுவேஷ் தான் முதல்ல இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்தாரு நம்முடைய கண்டக்டருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்முடைய சுரேந்தர் அவர்களுக்காக வரணும்னு ஒரு டிக்கெட் போட்டு அது வேற யாரும் இல்லை, என்னுடைய அருமன்ற பரத்குமார் தான் போட்டு இந்த மாதிரி உங்களுடைய மேற்கொண்டு தான் நான் தலைவராக போட போறேன், உங்களுடைய ஆலோசனை சொல்லுவேன். உடனே எட்டவுடனே அவர் சொன்னாங்க, நல்ல விஷயம் நீங்க பண்ணுங்க, யாரானா நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை தைரியத்தை கொடுத்து அருமன்ற பரத் அவர்களுக்கு பரத்தை கலந்து இருக்கு. ஏன்னா அவர் உறுதியா எனக்கு அதை சொல்லலைன்னா நான் பரத்தை நாடை கிடையாது. பரத்குமார் இப்போ ஒரு 2 வருஷம் பொறுத்து பண்ணலான்ற ஒரு ஐடியாவை. ஆனா அவரையும் கேட்கும்போது என்ன சார் காசு கொள்றீங்க பரவாயில்ல, ஆனா பெரிய விஷயம் எனக்கு கிடைக்கிறது வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையாக பகுதி ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு அனௌன்ஸ் பண்ணேன். மற்ற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, சங்கத்துக்கு ஒரு பேர் இருக்குது, அதை நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கும் போது சரின்னு சொன்னார். அவரை பற்றி நான் இங்க அறிமுகம் பண்ணேன்னா ஒரு விஷயமா பண்ணோம். ஏன்னா இங்க அவருடைய மிக சிறந்தவராக சுரேந்தர் ராஜ்குமார் அவர்கள் ஏற்கனவே அவருக்கு வயசு 34 தான் ஆகுது. இருந்தாலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காப்பாடு காந்தி நகர் +2 படிப்பை முடித்துவிட்டு டிப்ளமா அவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படிச்சிருக்காரு. மிக சிறப்பு வாய்ந்தவர் அவர். அதே போன்று தொழிலிலே நம்முடைய பரத்குமார் அவர்களுடைய ஏற்பாடாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவரும் ஒரு மிகப்பெரிய ஆப்டிகல்ஸ் வச்சு மிக சிறந்த விளைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆற்காடு, ராணிப்பேட்டை, சென்னை போட்டிருக்காங்க. அதே போல ஆப்டிகல் ஷாப் சிவம் ஆப்டிகல்ஸ் என்று அடுக்கம்பாறையில் கண்ணமங்கலத்தில் இருக்கிற கண்ணமங்கலம் அடுக்கம்பாறையில் வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் முக்கியமாக நான் கடமையாக ஏற்றுக்கொள்வது யார் என்றால் அவர் தந்தை ஆதிசிவம் அவர்கள் தான். அவருடைய தாயார் அவர்கள் ஆனந்தி அவர்கள் தான். இருவரும் வந்துட்டாங்க. இவங்க உண்மையிலே கைத்தட்டலோடு பாராட்டணும். அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அருள்குமார் ஓய்வு பெற்ற ஆசிரியராக விளங்கினார்கள். அவருடைய தாய் தந்தை மட்டுமல்ல, அவருக்கு கிடைத்திருக்கின்ற மிக பொக்கிஷம் என்னவென்றால் அவருடைய குழந்தையார் சுதா அவன் கரெக்டா ரிசப்ஷன்ல குழந்தை அதை கார்த்திகா சுதா அவர்கள் உங்க கை கட்டளோடு கொடுங்க, உங்களுடைய உத்தரவுலாம் தலைவராக இருக்க முடியாது. ஆனா அதோட மிக மகிழ்ச்சியான விஷயம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 days 3 days அவர் தலைவருக்கு அனௌன்ஸ் பண்ண ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யார் ஆபீஸ் வேரர்ஸ் எல்லாம் நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் பக்காவா அழகா நைட்டு உட்காந்து யார் இங்க பண்றாங்கன்னு பாருங்க. இவரு மட்டும் பண்ணல, அவருடைய தந்தை, அவருடைய துணைவியர், இவங்கெல்லாம் 3 பேர் சேர்ந்து பார்த்தா எனக்கு குழந்தை கேட்குது, இந்த பேரு அந்த பேரு, இது போன் நம்பரு, அது இது சொல்லிட்டு மாறி மாறி இவங்க சொல்றாங்க. ஒரு குடும்பத்தோடு ஒழுங்கின்படியை செய்ய வேண்டும் என்ற ஒரு அக்கறை இந்த குடும்பத்திற்கு இருக்கிறேன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. நான் எந்த தலைவருக்கு இதை நான் பார்த்தேன், ஆக நம்முடைய சுதந்திரக்கிட்ட நான் பார்த்தேன்னா அந்த குடும்பம் எல்லாம் இழந்து உங்களுக்கு கண்டிப்பா எல்லாரும் கைகட்டல் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அருமையா செஞ்சாங்க. நிச்சயம் இந்த தேர்தல் சங்கம் வளர்ச்சி பெறும். நம்முடைய சுரேந்தர் அவர்களை பற்றி நான் அறிமுகம் செய்தேன். அவருடைய தலைமையிலே இன்னும் ஒரு 10 நபர்களை நாங்கள் உறுப்பினர் சேர்ந்து ஏற்படிய ஒரு 30-40 உறுப்பினர்களை உருவாக்குவதற்கான பணியை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். பழைய உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. இன்னும் அவர்களை தினந்தோறும் சந்தித்து அவர்களை எல்லாம் இணைப்பதற்கான ஒரு வழியை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். ஆகவே அதே போன்று நம்முடைய செயலாளர்கள் அவர்களை பற்றி புதிசாக பதவி ஏற்றுக் கொண்டிருக்கின்ற செயலாளர்களை பற்றி
மிக அக்கறையாக நான் சொல்ல வேண்டும். அவர் வந்து சாதாரண ஆளுநர், அவர் ஒரு அரசியல்வாதி தான். இங்கே நம்முடைய விஜயகாந்த் அவருடைய ஆளுமை தம்பியாக இருந்தார். இப்போது கலைஞருடைய ஸ்டாலினுடைய தம்பியாக இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறார். அப்படி பெற்றவராக இருந்தாலும் அவருடைய காரணங்கள் மாணவர்கள் கவுன்சிலராக இருக்கிறார்கள். அந்த பணியை சிறந்து அவருடைய தந்தையின் செய்தி அனைவரும் சிறந்து செயலாற்றக்கூடியவர்கள். அதே போன்று கோபிநாத் அவர்கள் நம்முடைய செயலாளராக அவர் பணி செய்ய ஒத்துக்கொண்டார்கள். பாசனத்தாக மிக அருமையாக அவர் தலைவர் பணியை ஏற்கின்ற போது மிக சிறப்பாக அவர் செயலாற்றினார்கள். நம்முடைய தலைவர் அபிராமி ராமநாதன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வருகின்ற போது சுரேஷ் அவர்கள் உணர்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தி வந்தார். அப்படிப்பட்டவர் இங்கே செயலாளராக எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். எல்லா கோபம் பண்ணாலும் உடனே அதை செய்து விடுகிறேன் என்று செய்து விடுகிறார்கள். அவருக்கு உறுதியாக திருந்தாப்பிருக்காங்க. அது சுரேஷ் ரொம்ப அருமையாக கூட ஒர்க் பண்றாங்க. அந்த மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா சுரேஷ் அடுத்த வருடம் கேட்கிறார்கள். அவர் தொடர்ந்து நம்முடைய சுரேஷ் அவர்கள் இதை வந்து நீங்க பின்வாங்கன்னா அதை விட ரொம்ப நான் சுரேஷ் இருக்கேன். சுரேஷுக்குனால நீங்க ஒருவர் ஆனா இல்ல சிவகுமார் தான் வராது. அவர் பார்த்துக்கலாம். நம்முடைய ஜோதியில் வந்து ரவிக்குமார் கிட்ட அவர் பார்த்துக்குவார். ஆகவே செயலாளர் அவர்களுடைய அன்புக்கு இங்கே செயலாளர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அவங்க வந்துட்டாங்க, குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப குடும்பத்துக்கு எங்களுக்கும் கை கட்டல் கொடுங்க. காரணம் தலைவராகும் போது அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. செயலாளர் மருத்துவ அவர்களுக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு அளிப்பார்கள். ஆகவே எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நினைக்கின்றோம். இதை தொடர்ந்து இங்கே மிக முக்கியமான நிகழ்வு புதிய தலைவராக ஆர்வனந்தோர் அவர்கள், அதே போல பொருளாதார பற்றி சொல்லியாகும் தலைவர். அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டு ஜிஜிஆர் சுரேஷ் ஜிஜிஆர் கவர்மெண்ட் போட்டிருக்காரு. அதே சிறந்தக்கூடிய ஜோசப் கண்டிப்பா எங்களுடைய சங்கத்துக்கு எல்லாம் இன்னைக்கு கப்புள்ள அத்தனையும் அறிவாகி லாஸ்டே நல்ல ட்ரைனிங். அதனால அவர் பொருளாதாரம் நாங்கள் இங்க சொல்லியிருக்கோம். இங்க வரும்போது அவர் பேசும்போது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அவர் பேசுறது நிறைய பேர் புரிஞ்சிருக்கோம், சில பேர் புரிஞ்சிருக்காரு. ஆங்கிலத்துல வந்து அந்த அளவுக்கு அருமையாக வல்லமை படித்தவர் என்பது நீங்க புரிஞ்சிருக்கீங்க. அவருடைய ஜெயிலாம் இருக்கிறார், எங்களுடைய பொருளாதாரம் இருக்கிறார். ஆகவே அவருக்கும் பலத்த கைக்கட்டளை நீங்கள் கொடுக்க வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பதவியேற்பு நிகழ்ச்சியாக முதலில் நம்முடைய சுரேந்தர் ராஜ்குமார் அவர்களுக்கு நம்முடைய ஜோசப் கென்னடி தலைவர் அவர்கள் ஐபிபி அவர்கள் இப்போது காலை அணிவித்து ஐபிபியாக உடனடி முன்னாள் தலைவராக பொறுப்பேற்கின்றார்கள் என்று கூறுகிறது. பார்த்து கேட்கலாம். இவங்க உற்சாகப்படுத்தலாம். நம்ம எல்லாமே செய்யணும். அவர் செயலாற்றுவாங்க. உங்கள் கைத்தட்டலோடு மாற்றிக்கிறேன்.
நிகழ்ச்சியை தொடர்ந்து இங்கே உறுப்பினர்கள் முடிந்து அதற்கு கொள்கை ஏற்புடையாக சுரேஷ் அவர்கள் சொல்வார்கள். முதலில் அனுபவம் செய்கிறேன். நீங்க மேகத்தில் இல்லாமல் நம்முடைய உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் மேகத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் படிக்கிறேன். சுரேஷர் ராஜ்குமார் அவர்கள். அதுக்கு அடுத்து செக்ரட்டரி கோபிநாத் அவர்கள். ஒவ்வொரு அழகா பண்ணிருக்கோம். கை கட்டல் சொன்னா அதனால நீங்க தாராளமா தைரியமா கை கட்டுங்க. ஒரு பேர் இப்ப பாருங்க ஓகே. அடுத்தது அதுல போட்டு அடுத்த ஆண்டு 26, 27 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் மேடை கொண்டவாறு கேட்டுக்கொள்வது. அதே போன்று பிரசிடென்ட் நாமி மிக சிறப்பாக பணி செய்வது ஆவணத்தை காத்துக் கொண்டிருக்கின்ற சுரேஷ் அவர்களை மேடை கொண்டவாறு கேட்டுக்கொள்வது. இதை பார்த்து ஜோசப் கென்னடி அவர்கள். அடுத்தது டைரக்டர் சர்வீஸ் நானாக இருக்கிறேன். இங்கே டைரக்டர் வெக்கேஷனல் சர்வீஸ் வி பாலகுமார் அவர்கள். டைரக்டர் கம் சர்வீஸ் ஹெல்த் ஸ்ரீ ஷியாம் சுந்தர். டைரக்டர் கம் சர்வீஸ் டெவலப்மெண்ட் பிபி தத்தாமூர்த்தி அவர்கள் பாஸ். மூத்த உறுப்பினர் அவர் எங்களுக்கு அவருக்கும் பலத்தை கைக்கட்டை கொடுங்க. டைரக்டர் யூத் சர்வீஸ் அருணன்பர் பிரதாப் அவர்கள். அதை தொடர்ந்து இன்டர்நேஷனல் சர்வீஸ் அவர்கள். சேர்மன் மெம்பர்ஷிப் ஜி.கே. முரளிகுமார் அவர்கள். சேர்மன் ஃபவுண்டேஷன் ரோட்டரி ஃபவுண்டேஷன் அவர்கள். அதுக்கப்புறம் சேர்மன் பப்ளிக் ஜி.டி. சுப்பிரமணியம் அவர்கள். சுப்பிரமணியம் அவர்கள் அது அவர் பாஸ் சிறப்பாக பணி செய்யக்கூடியவர். அதுக்கு அடுத்து சேர்மன் ரோட்டாக் என் அருமை நண்பராக பிச்சாண்டி அவர்கள் மேடை கேட்டுக்கொள்வது. அவரை தொடர்ந்து இம்பாக்ட் சேர்மன் அதிகோசலாம் அவர்கள். சேர்மன் அவர் ஏற்கனவே நிறைய அதே வேண்டும்னால அவருடைய நம்பர் நாங்கள் கொடுக்கிறேன். அவர் அருமையினால் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறேன். அதே மாதிரி சேர்மன் ஆர்சிசி அவர்களுடைய யோகை அதுக்காக எதிராக இருக்கின்றேன் வர இருக்கின்றேன். அருள் நண்பர் ஜோயல் அவர்களுடைய சம்பந்த கேட்கறது அவன் 2 பேரும் இணைந்துதான் இந்த சங்கத்துக்கு முக்கிய காரணமாக விளைந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று சேர்மன் விஜயகுமார் இளம்பவர்கள், சேர்மன் நம்முடைய ராஜேந்திர சிங் அவர்கள் கிடைக்கின்றேன். சேர்மன் குரூப் ஆஃப் செக்டர் என் பாத்மூர்த்தி நண்பர்கள் வந்து கொண்டிருக்கின்ற எம்.கே. முருகேசன் அவர்கள் மேடைக்கு அறிவிக்கின்றேன். சேர்மன் கோபால கிருஷ்ணமூர்த்தி அவர் மூத்த உறுப்பினர் மிக சிறந்த நிலையில் கொண்டிருக்கின்ற இன்னும் ஏறக்கூடிய 36 ஆண்டுகளாக அவர் 37 ஆண்டுகள் இப்ப 37, 38 இன்னும் 2 வருஷங்களே 40வது விழா நடக்க இருக்கிறது. அது வரைக்கும் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்கிறார்கள். சேர்மன் அவரோட இவர்கள் அத்தனை நம்முடைய
செயற்கையிலிருந்து போகிறாங்க. அதே போல ரிப்போர்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதனால இந்த நிகழ்ச்சி பரவலாக எல்லா இடத்திலும் பரவலுக்கு ஒரு வாய்ப்பு ஆகிய அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியாக நம்முடைய தலைவர் அவர்களுடைய ஏற்புரை ஏற்புரையாக மற்றும் முன்னாள் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மற்றும் இந்த மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மழையையும் எதிர்பார்க்காமல் பார்த்துட்டு என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்றது. சரி, இதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய முன்னாள் தலைவர்களுக்கு என்ன செய்தார்களோ இந்த வேலூர் கிழக்கு சங்கத்தின் வளர்ச்சிக்கு, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நாம் இந்த தலைவராக பொறுப்பேற்கும் இந்த தருணத்திலே இந்த வருடமும் இதே போல சிறப்பான சீரும் சிறப்புமாக செயல்பட ஆசைப்படுகிறோம். அதே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பு கொடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த விஷயம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால அவருடைய நாம வரணும். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு அழகா பாடுபட்டு இந்த அழகா அருமையா பண்ணிட்டு இருக்காரு. அதை போல நாமளும் இந்த மாதிரி சிறப்பு சிறப்புமாக இந்த வருஷம் நல்லா செயல்படணும்னு ஆசைப்படுகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த சங்கத்திற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அது மட்டுமல்ல, நம்முடைய அவர்கள் சாதாரண ஆளுநர் ஒவ்வொரு கலைஞரையும் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் மிக அருமையாக கொடுத்திருக்கிறார். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யணும். அந்த உதவியாளர்கள் நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்றேன். அதை மக்களுக்கு கொடுத்து மிக சிறப்பாக பணி செய்யாது என்று அவர் அப்படி சொல்றாரு. ஆகினால ஏதோ சாதாரண ஆளுநர்கள் நம்பிக்கை அவர் எல்லா ஆளுநர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துதான் இவ்வளவு பெரிய பதவி செய்ய வந்திருக்கிறார் என்றால் சாதாரண எல்லாம் கைப்பற்ற அந்த அருமையான செயலாற்றிய கொள்வதை சுரேஷ் அவருடைய தலைவருக்கு நீங்கள் தலைவராக வருவதை நீங்கள் பார்த்தீர்கள். நான் அதான் எழுதிக்கிறேன். அது நீங்க 2 பேர் தலைவங்க கூட 3ஆவது நீங்க அவர்கிட்ட உட்காந்து பக்கத்துல சாதாரண விஷயம் இல்லை. அதே போல இங்க வந்திருக்கிற சீஃப்ஸ் உடன் வந்திருக்கிற நண்பர் சீனிவாசன் அவர்கள் சாதாரண அவர் பக்கத்திலே நீங்க உட்காரக்கூடிய ஒரு அருமையான அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்றால் இந்த என்ன உங்களுடைய பங்களில் செஞ்சிருக்கும் வாழ்க்கை அவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட எந்த அளவிலே அவர் செயல்பாடுகள் இருந்தது சொல்லலாம். அவர் பக்கத்திலே நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆகவே பலத்த உதவியோடு இதை கொடுத்தீங்க. ஒண்ணுமே பேச மாட்டாங்க, நிறைய பேசுறீங்க.
அதே மாதிரி கூட்டத்துக்கு இவன் கலந்துக்கிறதா இருந்தாலும் இது வரைக்கும் வந்திருக்கிற தலைவரெல்லாம் வந்து எவ்வளவு பேர் வந்து அந்த கோபுல் சென்டர் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நம்முடைய விசாரிகள் பிரசிடென்ட் எவ்வளவு பேர் கை கொடுக்குங்க? பாருங்க, ஒரு பேர் வந்திருக்காங்க. நீங்க போனதுனால தான் இவங்க அத்தனை பேரும் இங்க வந்திருக்காங்க. அதை மட்டும் மனசுல வச்சீங்க. ஆகவே அது அடுத்த நிகழ்ச்சியாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டுமல்லாமல் இங்கே மிக முக்கியமான நிகழ்ச்சியாக எங்களுடைய உதயம் பத்திரிகை இங்கே உதவி செய்ய இருக்கின்றோம். இந்த உதய பத்திரிகை வந்து நம்முடைய அருமை நம்முடைய சிவில் டிஜி அவர்கள் இந்த உதயத்தை நிலை செய்வார்கள். அதை பெற்றுக் கொள்வதற்காக மிக முக்கியமான நபராக நம்முடைய விநாயகம் அவர் நிறைய விழாக்களை நடத்தி மிக சிறப்பாக வேலைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை நிலை செய்யுமாறு போலியோ ரவிக்குமார் அவர்கள் அதே போன்று அவர்கள் பணி செய்வதற்காக தசரதன் வந்திருக்காங்க. அவரும் சிசும்பா எங்களுடைய அருமை நண்பர்கள் அவரையும் நாளைக்கு அழைக்கின்றனர். நம்முடைய சிறப்பு விருந்தினராக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தை அருமையாக ஆளக்கூடிய நண்பராக கிடைத்து கொண்டிருக்கின்ற பாசமிகு நண்பர் டிஜி சிவன் அவர்கள் நம்முடைய ஏரியவர்கள் இங்கே அறிமுகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி சங்கத்தின் தலைவராகவும் செயலாளராகவும் பொருளாளராகவும் பதவியேற்றிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட ஆளுநர் அவர்களை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாவட்ட ஆளுநர் அவர்கள் ஆர் வடிவேலு வசந்தா இளையரின் பெருமைக்கு வாரிசான வி சுரேஷ் அவர்கள் வேளாண்மை இனங்களை பட்டம் பெற்று தனது சொந்த நிறுவனமாகிய முத்தமிழ் நிதி மற்றும் குழுமங்களின் வேளாண்மை இயக்குநராக தொழில் சேவை செய்து வருகிறார். 1924 பிறந்தவர். வேலூரில் சமூக சேவராக நன்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். 2006 உள்ளாட்சி தேர்தலில் யூனியன் கவுன்சிலர் ஒன்றிய குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அரசு துறை சார்ந்த பல நலத்திட்டங்களை அப்பகுதிக்கு செய்திருக்கிறார்கள். போலியோ பிளஸ்,
எழுத்தறிவு, பெண்கள் அதிகாரமளித்தல் போன்ற சேவைகளில் ரோட்டரியில் ஈடுபட்ட அவர் 2011 வேலூர் மீட்டவன் ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இணைந்து சுரேஷ் அவர்கள் 2012-15 வரை சங்கத்தின் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட சேவையாற்றி 2015-16 சங்க தலைவராக பொறுப்பேற்று ஏராளமான பல நல திட்டங்களை செம்மையாக செயல்படுத்தியவர். அவர் பதவி காலத்தில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வழங்கி பெருமை சேர்ந்திருக்கிறார்கள். சங்க தலைவராக சேவையாற்றிய காலத்தில் ஒருங்கிணைந்த ரோட்டரி சேவை திட்டமாகிய செகமித்ரா திட்டத்தில் 5 லட்சம் மதிப்பிலான தூய்மை, சுகாதாரம் போன்ற இன்றியமையாத தேவைகளை நிறைவேற்றி இத்திட்டத்தினை கொள்கை அரசு பள்ளிக்கு நிறைவேற்றி சாதனை படைத்துள்ளார்கள். ஆதரவற்றோர் மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு பெண்கள் காப்பகம் கேட்பாக்கம் அன்னை விவசாயத்திற்கு மாதாந்திர மதிப்பு வழங்கி ஆதரவளிக்கிறார். 2015-16 ஆண்டு 10ஆம் தேதியின் போது கடலூருக்கு சங்க உறுப்பினர்கள் 25 பேர் சென்று கூத்தம்பாக்கம் ரோட்டரி சங்கத்தின் வழிகாட்டுதல்படி சுமார் 25 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கி சாதனை படைத்திருக்கிறார்கள். ரோட்டரி மாவட்ட மாநாடுகள் ஒன்றிலும் சுரேஷ் அவர்கள் முதிரப்படுத்தி தடைக்கு காணப்படும் அளவிற்கு சேவையாற்றி வருபவர் சுரேஷ் அவர்கள் தண்ணீரில்லா சேவையின் பொருட்டு சங்க தலைவராக ஆற்றிய சேவை மாவட்ட நிர்வாகத்தின் 10க்கும் மேற்பட்ட கூடுதலான பல விருதுகளை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். மாவட்ட பயிற்சி மற்றும் நிகழ்வுகளான மாவட்ட பேரவை, மாவட்ட மாநாடு, பொங்கல் விழா, தீபாவளி, புத்தாண்டு கொண்டாட்டம் போன்ற எல்லா நிகழ்வுகளிலும் பொறுப்புகளை சுமந்து சுடவழியாக ரோட்டரி மாவட்டத்தில் வளர்ந்துள்ளவர் சுரேஷ். புதிய மாவட்டம் உருவாக்கத்தில் உடனடியே உழைத்தவர். 2017-18 பொங்கல் விழா தலைவராக அன்பான ரோட்டரிக்கு ஆதரவுடன் வேலூர் அம்பாள் வெளியே ஒரு முன்மாதிரியான அசாதாரணமான மற்றும் அற்புதமான பொங்கல் விழாவை காட்சிப்படுத்தினார். 5000க்கும் மேற்பட்ட ரோட்டரியர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அந்த பொங்கல் விழாவை சாதனை குறித்த பெருமை நம்முடைய சுரேஷ் அவர்களுக்காகும். இன்று வரை ரோட்டரியர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் ஒரு விழா. அது சிறப்பு பேச்சாளர்கள், விவாதங்கள், கலாச்சார நிகழ்வுகள், சுவையான பாரம்பரிய சுற்றி, சைவ அசைவ உணவு மற்றும் குழந்தைகள் பெண்கள் மகிழ்ச்சித்தக்க பல்வேறு நிகழ்வுகள் மறக்க முடியாத விழாவாக அது இருந்தது. 2017-18 ரோட்டரியானது 2018-19 நீர் மற்றும் சுகாதார சேவைகளின் மாவட்ட தலைவராக பணியாற்றி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் குறிப்பாக அரசு பெண்கள் நிலையான திட்டங்களை செய்ய மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான சங்கங்களில் ஊக்குவித்து ஆதரவளித்தவர். 2019-20 நிர்வாக உதவி அலுவலராக மாவட்டத்தின் செயல்பாடுகளை உதவி அலுவலர்கள் செயலாக்கத்தோடு செம்மைப்படுத்தினார். 2020-21 ஆண்டில் பெரும் தொற்று சூழலில் மாவட்ட செயலராக பணியாற்றி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள் உடனுக்குடன் கிடைக்க ஏற்பாடு செய்தோர். ரோட்டரி மாவட்டத்தின் சமூகமாக வெற்றிகரமாக நடந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட அலுவலர்களுக்கு உதவினார். ரோட்டரியானது 2023-23 கட்சி தலைவராக செம்மையாக செயலாற்றினார். தொடர்ந்து 24-25 ஆண்டு சங்க பணியில் மாவட்ட இயக்குநராக சிறப்பாக சேவையாற்றி வருகிறார். இவ்வாண்டு 25-26 ரோட்டரி மாவட்ட அலுவலராக எல்லையற்ற கனவுகளோடு சாதனை திட்டங்களை தங்களில் ஏற்றி ஒத்துழைப்போடு கடமையாற்ற பொறுப்பனை நிறைவேற்ற களமுடியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ரோட்டரி அறக்கட்டளைக்காக $10,000 வழங்கி பெரும் கொடையாளராக விளங்குகிறார் என்று இந்த நேரத்தில் பெருமையாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் விடைபெறுகிறேன்.
அன்றைய பக்கங்கள் அவர் இளைஞர் தொழில் முதுகலை பட்டமும் அறிவியல் முதுகலை பட்டமும் முடித்த பிறகு சீனிவாசன் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உதவியாளர் சேர்ந்து தரமான செங்கல் உற்பத்தியிலும் சிறப்பு கவனம் செலுத்தி இருந்து செங்கல் சூழலோடு தொழில் முனைவராக தொடங்கினார். அது மட்டுமல்லாமல் பொங்கல்மான் நிலக்கரி வர்த்தகத்தையும் மிக பெயர் எடுத்தவர். அதே போன்று சென்னையிலே நம்முடைய பொன்னியின் சாமி என்ற ஒரு நட்சத்திர வகையான ஓட்டத்தையும் அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சென்னை ஆகியோரும் பற்றிய காலையிலிருந்து அவர் உறுப்பினராக ஓட்டத்தில் சென்றார். மக்கள் கல்வி மன்றத்திலே பல சேவைகளை புரிந்தார். அது மட்டுமல்ல, மாவட்ட பொறுப்புகளை மக்கள் மிக சிறந்த முறையிலே அவர் பணி செய்ததனுடைய காரணம்தான் 2007 செங்கப்பட்டிலிருந்து மிக அருமையாக தலைவரானார். அவர் ஒரு ஆரோக்கியமான ஆண்டை கொண்டு வந்தார். வேலைக்கு நிகழ்வுகள் மற்றும் புத்தகங்கள் நடந்தார். அந்த ஆண்டின் சிறந்த 10 வருடங்களுடைய ஒரு தலைவராக மிகப்பெரிய ஒரு பெயரை அந்த சென்னையை எடுத்து அவர்கள் சாதாரண விஷயம் 10 தலைவர்களில் ஒரு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் கைத்தட்டதை அவருக்கு நிச்சயமாக வழங்கியாகும். அப்படிப்பட்ட ஒரு திறமையான அருமை நண்பர். அனைத்து மாவட்டத்தினுடைய பல பொறுப்புகளை அவர்கள் இருந்தார்கள். தலைவர்கள் உதவி ஆளுநர்கள் தலைவர் போன்ற பகுதிகளை எடுத்துள்ளார்கள். உதவி ஆளுநராக மிக சிறப்பாக நினைக்கிறது நம்ம சுரேஷ் மகேஷ். இந்த ரோட்டரி ஆண்டு இந்த போது ஆளுநர்களுக்கான தலைவராக பணியாற்றி வருகிறார். இந்த ஆண்டு அந்த ஆளுநர்கள் மிக சிறந்த சேவை செய்து வருகிறார். சர்வதேச சேவை இயக்குநராக 12 தாய்கள், அமெரிக்கர்கள், ஜப்பான், மலேசியா மற்றும் ஜெர்மன் என்று அத்தனை ரோட்டரி சர்வதேச சேவை இயக்குநராக மிகப்பெரிய வெள்ளத்தை அவர் சொன்னார் என்றால் சாதாரண அந்த தேவர்களை அந்த தலைவர்களாக கொண்டு அதை மிக சிறப்பாக செய்து முடித்தது. மிக சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் நண்பர். சாதாரண கல்வியிலே பண்ணுங்க எத்தனை கண்டியை கூட்டு வந்து நீங்க பண்டை காட்டாங்க. நாங்களாம் அவங்க கலந்துருக்கோம். வளர்ச்சி கை கட்டுறதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தரும். புதிய தலைவர் இயக்குநராக 12 சொல்லுவது ரோட்டை இயக்கத்தை ரோட்டத்துக்கு அருகில் கொண்டு வந்து கவுன்சிலை ஏற்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் உறுப்பினர்களை 6000 உரையை தங்கினார். அவருடைய ஆளுநர் முகில் என் சீனிவாசன் அவர்கள் 10 புதிய கல்விகளை தொடங்கி இந்த சாதனையை கிடைத்தார்கள். அது மட்டுமல்ல, ரோட்டை அரசினுடைய பங்களிப்பாக நாங்கள் வெளியினை என்றால் மிக சிறந்த விலகிய ஒரு அருமையான ஆளுநராக அவர் விலகினார்கள் இருக்கிறது. மக்களுக்கு மகிழ்ச்சி. ஸ்ரீ ராமச்சந்திரா பல்கலைக்கழகம் முதலில் 25,000 மேற்பட்ட அவர்கள் குழந்தைகள் சாதனை நிறுத்தி சென்னை இருப்பவர்களை நம்முடைய ரோட்டினுடைய முன்னேற்றத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் அந்த 6 வருடப்பட்ட ஒரு மிக அருமையான நண்பர் அவர். இன்னும் அவர் அமெரிக்கா, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, கஜகஸ்தான், தென்கொரியா மொத்தம் பெரும்பாலான ஆகிய நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த அருமையான நண்பர் அவர். அது மட்டுமல்ல, அவருடைய துணைவியார் மருத்துவ நிறுவனராக ஆனால் நம்முடைய டாக்டர் சுஜாதாவை மனதிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய பதினீட்டு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியும் நடத்திருக்க முடியாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் மிக அருமையாக பணி செய்த காரணத்தினால் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் என்றால் மிக அவருடைய குழந்தைகளும் மிகப்பெரிய குழந்தைகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த தண்ணீரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரையே மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்வது அவருக்கு பலத்த கைகத்தில் அறிமுகம் செய்யக்கூடிய விளைவாக அவர் அவையில் அறிமுகம் செய்கிறார். இதை தொடர்ந்து என்ன அறிமுகம் தொடர்ந்து 2 பேரும் கடைசியா பேச போறாங்க. நேரம் கருதி இப்போது ஒருவராக நம்முடைய வந்திருக்கின்ற ஆர்மி நண்பர்
பரத் அவர்களை பரத்குமார் அவர்கள் ஒரு நிமிடம் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கம் சங்கத்தின் தலைவராக பதவியேற்கிற சகோதரியின் மகன் எல்லாம் மாமன் படம் பார்த்துட்டு அது ஒவ்வொரு ரீகால் பண்ணி பார்த்துருக்கேன். அதை தாய் மாமன் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் அவங்க சுரேஷ் நடுமை நண்பர் பாசிட்டி கவர்னர் சீனிவாசன் சார். ஏற்கனவே கம்பெனி டிஸ்ட்ரிக்ட் ஆகும்போது முதல்ல போன் பண்ணி எனக்கு வாழ்த்து சொன்னது அவர் தான். நீங்க அசிஸ்டன்ட் கவர்னர் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு சில சூழ்நிலைகள் என்னால பொறுப்பேற்க முடியல. அந்த பொறுப்பெல்லாம் பொறுப்பேற்றுங்க. கௌரவ இருக்கக்கூடிய நண்பர் சுந்தரராஜ் இங்க மேடை இருக்கிற எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள் தான். மேடை மட்டும் இல்லாம இங்க அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே நண்பர்கள். போட்டுக்கிறீங்களா? இந்த புள்ள பிரசிடென்ட் வந்து சின்ன வயசுல இருந்து தாய் மாமன்னா ஒரு தனி பாசம் எல்லாம் இருக்கும். மாமாவுக்கு வந்து என் பேட்டை சுத்திட்டு இருப்பாரு. குழந்தைகளுக்கு அப்படியே கொஞ்சம் பெருசா இருக்கிறது நம்ம தான் கேட்கிறோம். மாமா எங்கேயும் கேட்டு விடுங்க கேட்டாரு. வரதா உங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு இல்ல நான் வந்து பாடம் சேர்த்து விட்டேன். கரெக்டான ஒரு சட்டத்துல சேர்க்கணும்னு சொன்னா இந்த 2 மந்திரம் இருக்கு. ஜிகே சொல்லிட்டு அது இந்த சட்டத்துல தான் இருந்த அந்த மந்திரம் 8 விட்டா போதும். ஒரே சேப்பாக்கி சாதாரண அவங்களை தலைவரா மாற்றி சிறப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதரை என்னுடைய அன்பு நண்பன் நீண்ட கால நண்பர் ஜிகே கிட்ட கருப்பை ஹேண்டல் பண்ணேன். அழகா தலைவரா மாற்றி வச்சிருக்காரு. சிறப்பான செயல் செய்வார் என்று கூறி ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள நன்றி, வணக்கம். சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அறிவியல் ஸ்ரீதர் ராஜ்குமார் மற்றும் மேடையில் கேட்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், நிர்வாகிகள் மற்றும் இங்கே வழிபெறுந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட், பல சங்கங்களுக்கு வந்திருக்கும் தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள், பெண்மணிகள், பொறுப்பேற்றவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் ராஜ்குமார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடைசி நேரம் தான் அவர் தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. வரும் காலங்களில் உங்களுடைய சக தலைவர்கள் கலந்து கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் 32, 33 முன்னாள் மாவட்ட ஆளுநர் டிடிஜி சீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 20 வருஷமா பழக்கம். அவர் வந்து 2007 பிரசிடண்டா செலக்ட் ஆகும் போது ஷேரிங் பிரசிடென்ட் நம்ம முன்னாள் ஆர்ஐ டைரக்டர் வெங்கடேஷ் சாரோட பிரசிடென்ட் அவரு. அதுல இருந்து எனக்கு சார் நல்ல பழக்கம். அவர் எந்த குருகுலத்துல பயின்றாரோ அதே குருகுலத்துல நான் ஒரு மாணவனாக பயின்றிருக்கேன். ஏன்னா டாக்டர் சிஎஸ்ஆர் ஐஎஸ்ஐ நாசர் அவங்களுடைய மாணவன் தான் சார். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமது மாவட்டத்தில் வந்திருக்காங்க சார். மனித சிறப்பு விருந்தினர் மாவட்ட ஆளுநர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இந்த ஆண்டு வழங்கியுள்ளார். மாவட்ட மாநாடு சிகரம் என்ற ஒரு மாவட்ட மாநாடை நடத்த எனக்கு ஒரு வாய்ப்பை பொறுப்பை கொடுத்துள்ளார். இந்த மாவட்ட மாநாடு வெள்ளூரில் பிப்ரவரி 13, 14ஆம் ஆண்டு 14ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த சங்கத்தில் உள்ள தலைவர், உங்களுடைய சங்க உறுப்பினர்கள், குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு பதிவு செய்து அந்த நிகழ்வில் மிகப்பெரிய வெற்றியை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த ஜிகே மோகன் சார் பாத்தீங்கன்னா குளிர்போ ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அவரோட நண்பர்கள் அவரோட சேர்ந்து 10 நாள் 15 நாள் எங்க ஊர் பக்கம் வந்து பேனர் எல்லாமே வச்சு அந்த 64 குடியிருப்பு பாத்தீங்கன்னா சுமார் 6 லட்சம் மதிப்பில் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரங்களை வழங்கி மிகப்பெரிய ஒரு கொடை செய்துள்ளனர். முருகி சாரோட வந்திருந்தாங்க, பாபுகுமார் சார் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்திரங்கள் அனைத்து வீட்டுக்கும் நன்கொடையா வழங்கினாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய
கோட்டலவா கல்லூரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் சங்க உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌரவிக்கப்படுவார்கள். நீங்கள் தயவு செய்து எல்லாம் நாட்டுக்கு வந்து பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் தாமதமாக சிஎம்சி நாட்டுக்கு அங்கே 2 மணி நேரம் ட்ராஃபிக் ஜாம் ஆகலாம். போல எல்லாத்தையும் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்கல. சீஃப் கெஸ்ட் அந்த வந்திருக்கக்கூடிய அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து மாவட்டம் 32 ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு விருதுகளாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் சீனியர் அவர்களை உங்கள் பலத்தை கிராமப்புறத்துடன் அவரை மீண்டும் ஒரு முறை டைம் ஆயிடுச்சு. இந்த வெள்ளூர் இங்கிலீஷ் சங்கத்தினுடைய பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், மேடை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இங்கே மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய குழுக்களும் முன்னாள் தலைவர்களும் அத்தனை ஓட்டரி குழுக்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களும். நம்மளுடைய சீனியர் டாக்டர் வந்து எனக்கு அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் எனக்கு வந்து ஓடிட்டே இருக்கு. நடந்தது இப்படி நிறைய விஷயங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்குது. நம்மளுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் சீனிவாசன் பற்றி அவர் வந்து உருவத்துல உயர்ந்த மனிதர் அப்படின்றத விட உள்ளத்திலேயே ஒரு உயர்ந்த மனிதர். அவர் வந்து நம்ம பிரித்து இருக்கிறோம். அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேப் வந்து இருக்கு. இன்னைக்கு மீண்டும் நம்மளுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. அவர் வந்து நிறைய நம்மளுடைய மாவட்டத்துக்கு வரதால சென்னை மாவட்டம் இல்லாமல் நம்முடைய மாவட்டமும் அவருடைய மாவட்டம் தான் இருக்கக்கூடிய அத்தனை யுவர்களையும் மனப்பாடமா நம்ம பேரை இருக்கிறோம். அதுபோல ஒரு மிக சிறந்த உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்த உள்ளத்தை படைத்த நண்பர் அவர்களையும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி அத்தனை பேருக்கும் பார்த்து கூறி வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்.
அதற்கு பேச்சு வெற்றிட சுருக்கமாக இருக்கும். கண்டிப்பாக 5 நிமிடங்களுக்கு மேல் பேச வரலாம். பேச பார்த்து ஆறாம் கையில் பட்டு கிழக்கு உறுப்பினை சங்கத்திலே ஆறாவது முடிப்பது போல் தலைமை கொண்டு பேசி சீரும் சிறப்போடு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பது புதிய தலைவர் துரைந்த ராஜ்குமார் அவர்களே, அவருக்கு தக்கதொரு செயல்களை இருக்க வேண்டும் என்று கோபிநாத் உதவி செய்து முன்வந்து செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். நான் தலைவராக எதை செயல்பட்டதோ அதே பொருளாதாரம் செயல்படுகிறேன் என்று ஜோசப் கென்னடி பொருளாதார பதவியை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். வேலூர் கிழக்கு லோக்கி சங்கத்தின் அசையாத சக்தியாக திகழ்வது ஜி.கே. பாலன் அவர்களே, அருமை நண்பர். நான் பாசத்தோடு பார்க்கிறேன், சந்தோஷத்தோடு பார்க்கிறேன், ஆளுநராக பார்க்கிறேன். உண்மையை மன்னர் ஆளுநர் சுரேஷ்குமார் அவர்களே, இன்னொரு நண்பர் பல பேர் அலைஞருக்கு பார்த்தா பழைய பலருக்கு இனியாக இருக்கிறார், பல பேருக்கு ஆசிரியராக இருக்கிறார். அருமை நண்பர் பெப்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேரு பெப்சி ஸ்ரீனிவாசன் பொறுத்தவரை சொன்னார். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ரோட்டில சர்வீஸ் சொல்லுவாங்க. சில சமயத்தில் செல்ஃப் அப்போஸ் சர்வீஸாக இருந்தால்தான் நமக்கும் நல்லது, ரோட்டிற்கும் நல்லது. நல்லதோர் ரோட்டரி நல்லதோர் பதவிகளை அலங்கரிக்க வேண்டும் என்று பெப்சி ஸ்ரீனிவாசன் அவர்களை நான் உங்கள் மூலம் கோரிக்கை வைக்கிறேன். மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அது பணிவான மாலை தெரிவித்துள்ளேன். ஆர்வம் சீக்கிய மாலை அழைக்கும் போது ஒரே ஒரு சகோதரராக கேட்டேன். சீக்கிய மாலை அழைத்தால் நான் எப்போதே முடியாது சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு நட்பு, ஒரு பாசம் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போதும் தொடரும். மாவட்டம் 32 என்னை பொறுத்தவரை மாவட்டம் 30ஆகத்தான் நான் பார்க்கிறேன். மாவட்டத்தில் நான் கிட்டத்தட்ட 80 சங்கங்கள் என்று நினைக்கிறேன். 80 சங்கங்களில் காலமான சங்கங்களே இருக்கிறார்கள். நாம் நான்காக சென்னை நகர ரோட்டரி நண்பர்கள் விரும்பியதை விட வேறொரு நாடுகளுக்கு ஆற்றாது காஞ்சிபுரம் இத்தனை பகுதிகள் அத்தனை நண்பர்களும் ஆரம்பமாக வேண்டும், கடைசியாளராக திகழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். என்னை வெற்றி பெறவும் செய்தார்கள். நான் சில சமயம் கடவுள் உங்களிடையே பல தலைவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைத்து ஒருவரை காலத்துக்கு முன்பாக நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். நான் பல ரோட்டரி மாவட்டங்களுக்கு சென்றுள்ளேன், பல ரோட்டரி நண்பர்களை பார்த்துள்ளேன். ஆனால் எவை பணியாத அன்பு, எவை பணியாத நட்பு, பாசம், நேசம், நட்புறவாதம் இதை அத்தனை சேர்ந்து ஒரு கலையாக பார்த்தால் நான் என்னுடைய அனுபவத்தில் ரோட்டரி மாவட்டம் 32, 31 மட்டும்தான் ஆத்மாத்மான ரோட்டரி நிர்வகித்தார். அந்த கனெக்ஷன் பூர்த்தியாக மட்டும் வந்தது. சிலருக்கு கூடவே அந்த பாசம் தான் வந்து மாவட்டம் 31 கட்டுக்கோப்பான மாவட்டம் தெரிந்ததொரு மாவட்டமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பேக்கேஜ் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது. நான் நேரி பார்த்ததால சில சமயத்தில் அந்த அளவுக்கு இந்த மக்கள் மக்கள் சாப்பிட்டு போவாங்க, இந்த மக்கள் வந்து திருத்தணிக்கு போவாங்க, எல்லாம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்படாத மாவட்டமாக இருந்தால் கோட்டை மாவட்டம் 32 பல அரிய வகை சேவைகள், பல புதிய கோட்டைகள் எல்லா வளர்ச்சிகளை இந்த மாவட்டம் மாவட்டத்தை 8 முதல்நிலை செஞ்சுக்கலாம்.
இந்த நட்பு, இந்த பாசம், இந்த சேவை மனப்பான்மை உள்ள ரோட்டரி நண்பர்கள் இருக்கிறதால் அவர் எத்தனையோ மாவட்டத்தை எடுக்காமல் ரோட்டரி மாவட்டம் 32, 31 உள்ளங்கையில் இதயத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கட்சி சீனோ சுரேஷ் வந்து ஒரு போலீஸ் வச்சாங்க. அப்போ வந்து ஒரு படத்தை கொடுத்தாங்க. சேர்த்து இந்த போட்டோ வந்து இன்னும் எனது பெட்ரூமில் அலைவெடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் காலையை பிடிச்சு பார்த்து சுரேஷ் பார்க்கணும் இருந்து பார்க்கணும். சந்தோஷத்தோடு எழுதியிருக்கிறார். சுரேஷ் கொடுத்த பின்புதான் பல ரோட்டரி சங்கங்கள், பல ரோட்டரி நண்பர்கள் அதே போட்டோ இதற்கு முதலிடம் எடுத்துக் கொண்டுதான் சுரேஷ் எடுத்திருக்காங்க. ரொம்ப பாசமான நான் வந்து சுரேஷ் சுரேஷ் தலைமையை போது தலைவராக சிறப்புரிமைகளாக வந்து அவரை தலைவர் பதவிக்கு பொறுப்பேற்கிறார். பின்பு கடைசியாக அடுத்த தலைவர் பொறுப்பேற்கும் போது நான் ஒரு வினோதமான விஷயத்தை பார்த்தேன். என்னன்னா கூட இந்த செக்ரட்டரி யார் பேசுறீங்க கடைசி நாள் பதவியை கால கட்டி கொடுக்கும் போது இந்த செக்ரட்டரி சுரேஷ் கையை கட்டி கொடுத்து போட்ட போட்டு தலையை கொடுத்து வீட்டில் கொண்டாட்டிகள் செஞ்சிட மாட்டாங்க. அந்த மாதிரி செக்ரட்டரி ஒரு கையில கட்டி அவரை சுரேஷ் எல்லாம் சொல்லி கால சில பேருக்கு தான் வந்து அது சில குறிப்பிக்கிறவர் சுரேஷ் நல்ல ஒரு தலைவராக அவரை சீக்கிரம் உற்சாகப்பட்டு எப்பயாவது போகப்பட்ட சுரேஷ் பார்த்தே கிடையாது. திருச்ச குடும்பங்களோடே இருந்தார். அந்த குடும்பங்கள் தான் அவரை நல்லது ஒரு தலைவராக நல்லது ஒரு ஆட்கள் அது மேல வரலாறு வரைக்கும் போகும் தலைமைகள் முத்திரையை முன்கூட்டியை தெளிவுபடுத்தி அவர்களை தயார் செய்து இந்த வருடத்தை சிறப்பான ஒரு வரலாற்று பணிக்கு வந்ததாக உதேசத்துக்கு கொடுத்ததாக நம்பிக்கை கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்தின் பல இலைகளில் ஒரு 20 இஸ்லாமிய பிரசிடென்ட்டை வரைவதற்கு ஒரு வாழ்க்கை ஆளுநருக்கு வாழ்க்கை போகிறார்கள். இந்த அளவுக்கு நட்புறவான சிமெண்டிங் கோர்ஸை தலைவர்களிடையே ஆளுநர் சுரேஷ் கிரியேட் செய்துள்ளார். எத்தனை வருஷம் வல்லூர் நமக்கு பல திறமைகள் அந்த திறமைகளை கட்டி எழுப்பி வெளியே கொண்டு வருவதுதான் தலைவர். அந்த பேர்பட்ட உன்னதமான தலைவரால் முன்னாள் தலைவர் ஜோசப் கென்னடி அவர்கள் சார்ந்துதான் அத்தனை உண்மைகள் அவர் பேசும்போது immediate past secretary and for putting your technical Vellore is the top of higher education so that people ಮತ್ತು ಮಕ್ಕಳೇ ಸೇರಿದರು ರೋಟರಿ ಬೇರೆ direct ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿದ್ದೇವೆ பல விருதுகள் பல வெற்றிகள் பல முத்திரைகள் அபிமான நம்பிக்கையோடு இந்த பதவியிலுள்ள அவருக்கு அழைத்து அத்தனை ஒரே இடத்தில் பார்க்கும்போது உள்ள புண்ணியங்கள் உங்களுக்கு நான் எந்த நட்போடு கட்டப்பட்டது நல்லதொரு நண்பரை முன்னாள் முன்பெல்லாம் எப்படி பொங்கி சீனியாக பார்க்கிறோம் அதே பொங்கி சீனிவாசன் எப்போதுமே என்னை பொறுத்தவரை கூறி வாய்ப்பு அத்தனை நண்பர்களுக்கு நன்றி பாராட்டி ஒரே ஒரு நான் காங்கிரஸ் சேர்ந்த பற்றி பேசப்பட்டேன். சுந்தரராஜ் 2000 சொன்னாங்க. 2000 நான் தலைவர் திருக்கல்விக்கு கண்ணப்பனுக்கு இவர் காவட்டி கண்ணப்பன் கேள்வி கொடுப்போம். இவர் கண்ணப்பனுக்கு தான் காவட்டி அவர் பார்த்து இருந்தாலும் ஒரு செக்ரட்டரியாக இருந்தாலும் அவரை அழைத்துக் கொண்டு பல்வேறு சிறப்பான பணிகளை செய்து திருக்கல்வி கோடியாக சந்தமாக நிகழ வைத்திருந்தார். அந்த தலைவர் கண்ணப்பன் சுந்தரராஜன்
ஒரு தலைவருக்கு எல்லாமே ஒரு செக்ரட்டரி கிடையாது. ஆனால் 2007 வந்து அத்தனை ஷேரிங் பிசினஸும் திருக்கலிக்குன்ற கண்ணாமூர்த்தி நிலையிலோ, திருக்கலிக்குன்ற செக்ரட்டரி சுந்தரராஜன் நிலையிலோ, பின்னால் 2009 முடிவெடுத்து சிறப்பான ஒரு தலைவராக வருகிறார். இந்த மாவட்ட மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயம் நடைபெறுவது நம்பிக்கையோடு மீண்டும் நன்றி கூறியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் ஈஸ்ட் சங்கத்தின் 38வது தலைவராக இன்று சீரும் சிறப்புமாக பொறுப்பேற்றுக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கும் சுரேந்தர் ராஜ்குமார் அவர்களே, அவரது செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற டி.கே. கோபிநாத் அவர்களே, ட்ரெஷரர் ஜோசப் கண்ணகி அவர்களே, இந்த சங்கத்தில் தூண்களாக இல்லாமல் இந்த சங்கத்தின் வழிகாட்டியாகவும் முதுகெலும்பாகவும் என்றைக்குமே நிரூபித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் டி.கே. மோகன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய பிடிஜி ஆர். சீனிவாசன் அவர்களே, திரு கிருஷ்ணன் சீனிவாசன் அவர்களே மற்றும் அந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை காத்துக் கொண்டிருக்கும் கான்ஸ்டன்ட் சுந்தரராஜ் அவர்களே, டாக்டர் மரத்குமார் அவர்களே மற்றும் இந்த சங்கத்தின் முன்னாள் தூண்களாக வைக்கப்பட்டிருந்த முன்னாள் தலைவர்களே, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கஜேந்திரன் அவர்களே, ஏஜி புருஷோத்தமன், ரீஜனல் செக்ரட்டரி பிரபு மற்றும் இந்த வரை கொடுத்துள்ள ஏஜி ராம்பாபு, மிகப்பெரிய ஒரு பொங்கல் விழாவை கொண்டு காத்துக் கொண்டிருக்கும் வல்ல விநாயகன், பாலாஜி, சாரதி, செகத்தலைவர் வாசிலா, அசோக், கமிக்குமார், குமார்சங்கர், குமாரன் ராஜசேகர், ஏகேபி சரவணன் தானே, வாசு, முர்த்தியன், ரவீந்திரன் மற்றும் வேலூர் வாக்கியத்தில் வருகை கொண்டுள்ள அத்தனை நல்லவர்களுடைய வாக்கியத்தை தெரிவித்துள்ளேன். மேலும் வரலாற்றுக்காக படைத்துள்ள தலைவர்கள் 20 பேருக்கு மேல வந்திருக்கீங்க. பிரபாகரன், மதன்மோகன், வெங்கடேஷ், கோகுல், ரவிச்சந்திரன், சுந்தரராஜ், சத்யவேல், சீதாராமன், சங்கர், விநாயகர், சுரேஷ், கோபி, சுப்பிரமணி, அண்ணாதுரை, சரவணன், விஸ்வா மற்றும் இந்த சங்கத்தின் கோட்டை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எனக்கு இப்பதான் எனக்கு காலமாட்டு கொட்டி சீனிவாசன் சொன்னார் சார், முதல் நான் தலைவராக இருக்கும்போது எனக்கு சிறப்பு விருந்தினரா வந்து அவர் கையால தான் எனக்கு தலைவராக நான் பதவி ஏற்கிறேன். அதே போல என்னுடைய ஆளுநர் பதவிக்கும் கடைசியா வந்து அவர் தான் எனக்கு ஆசீர்வதிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பாக அமைய எனக்கு என்னால் எந்த ஒத்துழைப்பு 24/7 எப்போ வேணாலும் எனக்கு போன் பண்ண நான் உங்களோட உறுதியாக இருக்கிறேன். ஏன் சொன்னாங்க, அவர் ஆண்டு பிரியும் போது உங்களோட உங்கள்கிட்ட கொடுத்து ஆள் பார்த்து வேலூர் மாவட்டத்துக்கு நான் கவர்னர் ஆகும்போது 3-3-0 பொங்கல் விழா கொடுக்க நினைச்சாரு. கண்டிப்பாக இறைவன் அதுக்கு நமக்கு ஒத்துழைக்கல. நம்ம மாவட்டம் 32 அந்த வாய்ப்பு கிடைச்சி அந்த பொங்கல் விழா தான் இன்னைக்கு சுரேஷா நிக்கிறதுக்காக நான் எத்தனையோ அவங்களுக்கு பண்ணியிருந்தாலும் அந்த பொங்கல் விழா ஒன்றுதான் என்னை இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முதிரையை கொடுத்து இந்த மாவட்டத்தில் அத்தனை பேரும் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி ஈசி சங்கம், உங்களுக்கு ஈசி சங்கத்துல நமது டி.கே. மோகன் இன்றாலும் நிறைய சங்கத்துல எவ்வளவு முன்னாள் தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா அவர் ஒருத்தர் இந்த சங்கத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு படி மேல எடுத்துட்டு போயிட்டு மிகப்பெரிய ஒரு உத்தேசம். இந்த பழமையான சங்கம் இங்கே வேலூர்ல 38 சங்கம் இன்றும் நிரந்தரமா ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. இன்சுலேஷன் பார்த்தா மிக பிரமாண்டமா இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய இன்சுலேஷன் இந்த சங்கத்தை பார்த்தா மிக பிரமாண்டமான ஒரு பதவியேற்பு நடக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சுரேஷ் ராஜ்குமார் அவர்கள் பதவியேற்கிறார். கண்டிப்பாக அவர் இந்த ஆண்டு ஒரு வரலாற்று தலைவராக கண்டிப்பாக செயல்படுவோம். ஏன்னா அதுக்கு சாட்சியத்தை நீங்க 20 வரலாற்று சாதனை தலைவர் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் வாசனையை தெரிவித்துள்ளேன். இந்த சங்கத்தில் நிரந்தரமா ப்ராஜெக்ட் பண்ணணும். டி.கே. மோகன் சார் அவர் வீடுகள் எல்லாம் எவ்வளவோ ப்ராஜெக்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நம்ம திருப்பதியில வீடு கட்டி கொடுத்திருக்காரு. அந்த வீட்டுக்கு இந்த வருடம் என்ட்ரன்ஸ் போட்டு நம்ம கலைமாமணி அவர்கள் வரவேற்க சொல்லியிருக்காரு. அதே போல் கலைமாமணி அவர்கள் வந்து குடியிருப்பு சொல்லிட்டு 63 இல்லங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. அந்த 63 இல்லங்களுக்கும் இந்த சங்கத்தின் மூலமாக அத்தனை பேருக்கும் சீசாமங்கள் கொடுத்தாரு. அதற்காக குறைஞ்சப்பட்ட ஒரு 10 நாள் ரெகுலரா வேலூர் ஒவ்வொரு சாமானும் அவங்களுக்கு என்ன மாதிரி உபயோகப்பட்டு ஒவ்வொரு சாமானத்தையும் பார்த்து குறைஞ்சபட்ச
மட்டும் இதுக்காக 20 நாள் டிராவல் பண்ணி அந்த 64 குடும்பத்துக்கும் இன்னைக்கு அவங்க பாத்திரம் யூஸ் பண்றாங்க. அந்த வெள்ளூர் ஈஸ்ட் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அதற்கு முன்னுதாரணம் என்ன வணிகத்துக்கு வைக்கிறது எஸ்டி வந்து வணிகத்துக்காக எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த வண்டியை அத்தனை குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி வேண்டும் என்பது கேட்டார். என்ன பண்ணிருக்கு சார், நான் அத்தனை பேருக்கு சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க ஒரு 5 சாமான் 10 சாமான் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 75 பாத்திரங்களை வாங்கி கொடுத்து அன்னைக்கு அந்த குடும்பங்களுக்கு அத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த குடும்பம் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அந்த தொழில்நுட்ப வேலை கொண்டிருந்தா இந்த சங்கத்தில் உள்ள அத்தனை பேரும் அந்த முன்னிலைப்பா இருக்கிறார். நம்ம டி.கே. மோகன் சார், அதே போல டி.கே. மோகன் சார் பத்தி சொல்லணும்னாக்கா மிக பயன்படாத ஒரு தலைவர், இந்த மாவட்டத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு கேட்கப்படாத பர்சன் அவரு. அதனாலதான் இந்த சங்கத்துல ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம மாதிரி யார் இந்த சங்கத்துல தலைவரா கொடுத்தாலும் புதிய ஒரு தலைவரை கொடுத்தாலும் அதை சிற்பமாக செதுக்கி வெளியே அனுப்புவாரு. அந்த வகையில் இந்த சங்கத்தில் யார் தலைவராக பொறுப்பேற்றாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தாக்கா இந்த ஒரு வருடம் அவர் தலைவராக சிறப்பாக பணியாற்றினால் கண்டிப்பாக அவர் வெளியில போகும்போது மிகப்பெரிய ஒரு பசியாக வெளியில போகலாம். ஏன்னா அதுக்கு உதாரணம் நிறைய பேர் கடந்த 38 ஆண்டுகளாக ஏன்னா இந்த சங்கத்துக்கு வெளியில வந்தா எங்க சங்கம் ஒரு திட்டம் வந்து நம்மளுடைய இந்த சங்கத்துல தான் வெளியில வரணும். அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு யோசிக்காம எல்லாம் இன்னைக்கு எங்க சட்டத்துல 2 மாவட்ட ஆளுநர்கள் எல்லாம் வந்து அவருடைய மிகப்பெரிய மனப்பான்மையும் நல்லது பண்ணணும். அதே போல என்னுடைய ஆளுநர் கூட எனக்காக ரொம்ப உழைச்சி கண்டிப்பாக என்னுடைய குடும்ப நண்பர் நீங்க மாமா என் வைஃபோட செய்ய வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எதுவாக இவரை விட்டுட்டு செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்க குடும்பத்தோட நெருக்கமா இருக்கிற இந்த சங்கத்தை மிகவும் திறப்படவும் இன்னைக்கு ஒரு தலைவரை உருவாக்கிட்டாரு. கண்டிப்பாக இந்த தலைவர் இந்த ஆண்டு இன்னும் 330 நாட்கள் இருக்குது. 35 நாட்கள் போயிட்டு 330 நாட்கள் தான் கண்டிப்பாக நீங்க வரலாறு படைக்க வேண்டும். வரலாறு படைச்சாதான் இன்னைக்கு இந்த வேலூர் மாவட்டத்தை 20 சங்கத்துல உங்களுடைய சங்கம் என்னைக்குமே பேரிக்க வேண்டும் என்றால் என்ன மாமா சாப்பிட்டாரு. நான் கத்தாவுக்கு தைரியமா நிற்கலாம். தாய்மாமன் போது எதாவது எனக்கு பார்க்கலாம். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருக்கு. இந்த சீக்கிரமா இல்ல கண்டிப்பாக தாய்மாமா இருக்காரு. அதனால அதே மாதிரி கோவில் செக்ரட்டரி அருமையான செக்ரட்டரி அதுவும் இமீடியட் பாஸ் பிரசிடென்டே பொருளாதார பெரிய வாய்ப்பு தான். வேளாண் சரி, பொருளாதார சரி. அதே மாதிரி டீம் பார்த்தா அத்தனை பேர் சிறப்பான ஒரு டீம் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய கண்டிப்பாக மாவட்டத்திற்காக என்ன ஒரு தேவைகளும் எப்போனாலும் போடுறது கண்டிப்பாக இந்த சங்கத்திற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன இருந்தாலும் நான் கொடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதே போல இந்த சங்கமும் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒரு நிரந்தர ப்ராஜெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்தால் அதற்கும் மாவட்டத்தை சார்பாக நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் சொல்லி கேட்கிறேன். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த ஒரு 3 ப்ராஜெக்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம எஜுகேட் எடுத்துட்டோம். ஏன்னா சுருக்கமா சொல்லி 10 மணி மேல மரம் நடுதல் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டேக் ஓவர் பண்ணது ஏன்னா மிகப்பெரிய ஒரு மறைமலை விஜயகுமார் முதல்லாம் வந்திருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் முதல் 100 பேர் மறைமலை இன்னைக்கு ஒரு 3000 பேர் ஹாஸ்பிட்டலா மாறக்கூடிய வாய்ப்பு ஆபரேஷன் எல்லா வசதிகளும் செய்து ஒரு நாளைக்கு 250 300 குணநோயாளிகள் வந்து போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நீங்க மறைமொழியில மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அதே போல நம்ம வேலூர்லையும் இந்த சங்கங்கள் ஈஸ்ட் சங்கம்லாம் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பா முடியாது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆதாரம் 20% கூட இருக்காங்க. இந்த 20% யார் அவர்களையும் சேர்ந்து இந்த சங்கத்துல நிரந்தரமா காலத்துல என்னைக்காவது பேசணும். சுரேந்திரனுக்கு கோடி ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு நிறைவேற்றிக்கிறதே இருக்குது. உங்கள் வரலாறு பேசுறதுனால அது கண்டிப்பாக எதையாவது சிந்திச்சுதான் இந்த ஈஸ்ட் சங்கத்தில் ஒரு சாதனை பண்றாங்க. முன்னேற்ற ஒரு மாற்றம் அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 6ஆம் தேதி வந்து நம்முடைய ஃபவுண்டேஷன் செமினார் இருக்கு. லெவல் 2 ஃபவுண்டேஷன் செமினார்
ஏன்னா இதுல கண்டிப்பாக அனைத்து தலைவர்களும் கண்டிப்பாக பக்கவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. யாரு ப்ராஜெக்ட் இல்ல கிராண்ட்ஸ் நீங்க அப்ளை பண்றதா கண்டிப்பாக இந்த சிக்கலான காப்பீட்டாக உங்களுக்கு அந்த ரெகக்னேஷன் கிடைக்கும். சோ நீங்கள் அனைவருமே வந்து இந்த 6ஆம் தேதி நடக்கிற ஃபவுண்டேஷன் செமினார் கலந்து வேண்டும். அதே போல 23, 24 இந்த மாதம் லீட் 25 மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் ரோட்டரி கான்ஃபரன்ஸ் நம்ம சென்னையில நடக்குது. இன்னைக்கு 2 மீட்டிங் 3 மணிக்கு மீட்டிங் 4 மணிக்கு மீட்டிங். அதோட லாஜிஸ்டிக்ஸ் காரணமா நமது சீனிவாசன் சார் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கமலஹாசன் வராங்க, இளையராஜா வராங்க, நம்ம அனைவரும் கூட வாழ்க்கை நடைபெற்றிருக்கிறது. மிக லீடிங் முக்கிய புள்ளிகள் மற்றும் திரைப்பட நடிகர்கள் எல்லாம் வருவதாக சம்மதித்திருக்காங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில இந்த சாதனை மிஸ் பண்ணிக்கலாம். இந்த 2000 இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட மாநாட்டை பார்த்துக்கவே நீங்க முடியாது. இன்னும் ஆலோவர் இந்தியாவில் வராங்க. வெறும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆலோவர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாவட்ட ஆளுநர்களும் வராங்க. பிசினஸ் மேன் இண்டஸ்ட்ரி எல்லாரும் வராங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அந்த 1 லட்சம் சதுரடியில 300 எக்ஸிபிஷன் ஸ்டால் போடுறாங்க. அந்த ஸ்டாலும் உலக தரம் வாய்ந்த ஸ்டால்கள் இப்ப இந்தியாவில் டாப் லீடிங் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரி பிசினஸ் மேன் ஸ்டால் போடுறாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் யாராவது ஸ்டால் போடுறாங்க. காஞ்சிபுரம் பிரான்ச் சங்கர் ஒரு ஸ்டால் போடுறது இருக்காரு. வேற யாராவது ஸ்டால் போடுறதுனால நம்மளுடைய பிடிசி குண்டு பண்ணா அது வந்து நீங்க யாராவது ஸ்டால் போடுறோம் மிக ரொம்ப நம்மளுடைய பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்து போனா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரோட்டரியிலும் இருந்து வர வேண்டும் என்று கூறிவிட்டு இந்த தண்டனை 38வது நகராட்சி உறுப்பினர்களுக்கு குறைந்த கண்டிப்பாக ஒரு வரலாற்று சாதனை தலைவராக இருப்பார். என்ன அவருடைய தாய்களுடைய ஆசீர்வாதம் மாமாச்சாரம் ஒரு தாய்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆளா வரலாம். தாய்மாமா கூடவே இருந்து அவர் என்ன வேணும்னாலும் நான் எடுத்து கடைசி வரைக்கும் செய்யணும் உறுதி கொடுத்துருக்காரு. அதனாலதான் சுரேந்திரன் தைரியமா இது மலையே வந்தாலும் நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பதவி எடுத்திருக்காரு. அவருடைய பதவி சீரும் சிறப்புமாக அமைய என்னால் உள்ளதை எதிலும் அவர் எப்போ கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த சட்டம் சீரும் சிறப்புமாக விலகி வரும் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகளுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி வணக்கம். நான் சார்ந்திருக்கும் கிழக்கு சங்கத்தின் சார்பாக வருகை கொடுத்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் வருக வருகையான பெருமதி தருகிறேன். இந்த வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் பதவியேற்பு விழாவிற்கு ஆண்டாண்டு தோறும் வெகு விமர்சையாக இந்த விழாவை நடத்துவோம். அதே போல இந்தாலும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை கொடுத்திருக்கும் என்னுடைய பாசத்திற்குரிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அண்ணன் சுரேஷன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பிடிசி சார் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நமது வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வருகை குறித்த அத்தனை பேருக்கும் அத்தனை நல்லுறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நமது சங்கத்தின் சார்பாக 1998-99 ஆண்டு 84 வீடுகளை சங்கத்தின் சார்பாக தயார் செய்து 2000 ஆண்டுகள் பல 84 குடும்பங்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக அதை வழங்கியுள்ளோம். அந்த வழங்கிய தலைவர் அவர்கள் நமது ஜி.எம். சார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சங்கம் 38 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அதற்கு ஒன்று துணையாக காலச்சக்கரம் போல் அந்த சங்கத்தை சுழற்றிக் கொண்டே இருக்கும் எங்களது ஜி.கே. சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு மரியாதை செய்ய இந்த சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை கொடுத்த அத்தனை பேரும் கண்டிப்பாக உணர்ந்து அறிந்துவிட்டுதான் செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் செலுத்தி உணர்வில்லாத போது சிறிது வயிற்று செய்யப்படும். இப்போது வயிற்று செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் செடிக்கு பிறகு உணவளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக அத்தனை பேருக்கும் நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். தலைவர் ஜி.கே. சார் அவர்களுக்கு ஒரு மலர் மாலை அளித்து எங்கள் சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளதை தெரிவித்துக் கொள்கிறேன்.